மதுரை திருமங்கலம் அருகே நடு ரோட்டில் எதிரெதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக் கொண்டன. படுகாயமடைந்த விஜயகுமார் என்ற இளைஞர் மருத்துவமனை அழைத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். திருமங்கலம் அருகே இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இளைஞர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள காங்கேயநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நமக்கொடி மகன் விஜயகுமார், வயது 32. இவர் திருமணமாகாதவர், கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். தற்போது மதுரை ஜெயின்புரத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை தனது இருசக்கர வாகனத்தில் காங்கேயநத்தம் கிராமத்தில் உள்ள உறவினர்களை பார்க்க சென்றுள்ளார். அங்கு பன்னிக்குண்டு கிராமம் அருகே சென்ற போது எதிரே வந்து அரப்புக்கோட்டையைச் சேர்ந்த செந்தில் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த 2 வாகனமும் நேருக்கு நேர் மோதியது. இதில் விஜயகுமார் பலத்த காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே விஜயகுமார் உயிரிழந்திருக்கிறார். தகவல் இருந்தால் சிந்துப்பட்டி போலீசார் உடனே பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். மேலும் படுகாயமடைந்த அந்த செந்தில்குமார் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.